லாஸ்ட் ஒரு 2 or 3 டேஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வந்து அதிகமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. முக்கியமாக அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அஃபர்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்ச மாதிரி ஒரு கதையை வந்து கட்டுக்கதைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையை வந்து என்ன ஏதுன்னே தெரியாமல், ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் தெரியாமல் அந்த குழந்தையோட ஃபோட்டோவையும் அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஒரு ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே நிறைய பேர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபை வந்து அஃபரில் இருந்திருக்காங்க. அதோட வீடியோ ஆதாரப்பூர்வமாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோ, நான் என்னோடய ஒய்ஃபை நான் வெட்டிட்டேன், இப்போ நானும் இறந்துருவேன், என் குழந்தையும் இறந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அது நிறைய இருக்குது, பட் நான் இதான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது நடந்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி குடும்பமே இறந்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யாரும் இறந்து போகலை, அவங்க ஒய்ஃப் ஆஸ்பத்திரியில் நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சரணடைஞ்சிட்டாங்க, குழந்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அவங்க ஒரு ஒய்ஃப் சைட்லேருந்து என்ன மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி அவர் வந்து கஞ்சா குடிப்பார், அடிப்பார், துன்புறுத்துவார், குழந்தையும் அடிப்பார், அவர் வந்து சைக்கோ மாறிடுவார். இது ஆல்ரெடி இந்த வீடியோலாம் எடுத்தது வந்து முன்னாடி நான் இருக்கும்போது எடுத்தது, இப்போ எடுத்த வீடியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கெலாம் வந்து தங்கிட்டுலாம் போவாங்க, வேலைக்கெலாம் போவாங்க, அப்படி இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ இது யார் மேலே தப்பு? மக்கள் மேலேயா? இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கா? மக்களா இல்லைன்னா அவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட ஃபோட்டோவை எந்த பிளருமே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டாலே ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தையோட ஃபோட்டோவை கொஞ்சம் கூட பிளர் பண்ணாமல், அந்த குழந்தையோட எதிர்காலம் பார்க்காம அத்தனை இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆஃபர் வச்சுருக்கிறது கரெக்டாக? தப்பு. யார் இங்கே கரெக்டுன்னு யார் சொன்னாங்க? தப்பு. சரி, அதுக்காக அந்த லேடியை அவ்வளோ கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் இவங்க நிறைய பேர் பேசிட்டீங்க. சரி, அவங்க சைடோட ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டாங்க, இவரும் ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டாங்க. இதனால் யார் பாதிக்கப்படுறா? அந்த குழந்தை தான். இதில் பாதிக்கப்படுறத நம்ம மக்கள் பாதிக்கப்பட்டுருமா? இல்லையே. இப்போ இதனால் 4 பேரோட லைஃபு காலியங்க. அந்த ஆஃபர் வச்சுக்கிட்டவங்களும் காலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தை. இவங்க லைஃப் என்ன போனாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை லைஃபாவது கொஞ்சம் நல்லா இருக்கணும். பட் நீங்கள் என்னென்னா ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, சரி, ஆனால் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனிங்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இது நாளைக்கு ஃப்யூச்சரில் அந்த குழந்தை வளர்ந்து வர மோஸ்ட்டில் என்ன மாதிரி எதிர்காலத்துக்கு அமையும்? இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுத்தாங்களா? நாளைக்கு இது நம்ம வீட்டில் இப்படி ஒன்றும் நடக்கலை, நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளோட குழந்தைகளோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுமா? என்ன நியூஸ்னே தெரியாமல் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கிறீங்க. மெயினாக ஃபோக்கஸே இந்த வீடியோ வந்து ஆஃபர் வச்சுக்கிட்டாங்க, இது யார் மேலே தப்பு அதுக்கெல்லாம் போடல. அந்த குழந்தையோட ஃபோட்டோ இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிங்க, அதனால் கேட்குறேன். அதனால தான் இங்கே ஒவ்வொருத்தரும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணவங்கலாம் ஒவ்வொருத்தவங்களுமே எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்லேயும் இதே மாதிரினா ஆஃபர்னு சொல்லலை, எந்த விஷயமும் நடந்தாலும் தான் குழந்தையோட ஃபோட்டோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண விட்டுட்ருப்பீங்களா? அந்த குழந்தையோட எதிர்காலத்தை என்னைக்கா நினச்சி பார்த்தீங்களா? சரி, அடுத்த கதைக்கு வருவோம். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா, டிவோர்ஸ் வந்து ஈஸியாகிடுச்சு. இங்கே நிறைய பேருக்கு எதுக்கு எடுத்தாலும் சின்ன சண்டை நடந்துச்சுன்னா டிவோர்ஸ், சின்ன மனக்கசப்பு இருந்துச்சுன்னா டிவோர்ஸ், கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கொஞ்சமே புரிதல் கிடையாது. அதே மாதிரி கேட்டிங்கன்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. யாருக்கும் கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற தன்மை இப்போ யாருக்குமே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் டிவோர்ஸ்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க. கேட்டால் என் தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த லிவிங் டு லைஃப் அந்த இதுக்கு நிறையா வந்துட்டாங்க. இண்டிவிஜுவலாக இப்போ தனியாக அவங்க கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே பண்ணல. இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு வீடை புக் பண்ணிட்டு அதுக்குள்ளே உட்காந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அஃபர் வச்சுக்கிறாங்க. அது கல்யாணம் ஆனவங்க ஆகாமல் போனவங்க எல்லாருமே அஃபர் வச்சுக்கிறதுல அவ்வளோ ஆனந்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு ஏகப்பட்ட நியூஸ் ஆகுது. இந்த அஃபர்னால எவ்வளோ பேர் வாழ்க்கை இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி நியூஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது, நியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்பவும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த செலிப்ரிட்டி எடுத்துக்கலாம். டிவோர்ஸ் வந்து செலிப்ரிட்டி டிவோர்ஸ் பண்ணுறத பெரிய பிரேக்கிங் நியூஸாக பேசுகிறதும் இங்கே வந்து அது வந்து சாதாரணமாக ஆகிட்டுருக்கு. இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அப்படிலாம் நிறைய பேர் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூஸை இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனாலயே இங்கே மக்களுக்கு இது அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியை டிவோர்ஸ் பண்ணுறாங்க, அப்போ நம்மலாம் பண்ணுறது என்ன தப்பு, அந்த மாதிரி இதை சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? முக்கியமாக கேட்டிங்கன்னா அந்த மீடியா தான். டிவோர்ஸ் செலிப்ரிட்டியாக ஒரு நியூஸ் பேப்பர் சின்னதாக ஒரு ஆர்டிக்கல் போட்டு போக வேண்டியது தானே. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை தானே பார்க்குறீங்க. பிரேக்கிங் நியூஸ்னு உடனே எடுத்து போட்டுறோம். அப்போ அது தப்பாக இருக்குது, அதை திருத்திக்கணும்.
இங்கே நிறைய பேர் அது செலிப்ரிட்டியே டிவோர்ஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ்கள் உருவாக்கிட்டு இருக்குது. புரிதலே இல்லாமல் டிவோர்ஸு, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் டிவோர்ஸு, அஃபரில் டிவோர்ஸு, அஃபரில் வெட்டுக்குத்து, இதில் பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள் தான். அப்போ இதை பற்றிலாம் கொஞ்சமாக நினச்சி பார்க்கணும்ல. நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது அந்த குழந்தை தான். அப்போது உங்களோட சுயநலத்துக்காக அந்த குழந்தைய பெற்றுக்காமையே நீங்கள் இருந்திருக்கலாம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தெண்டத்துக்களுக்கும் இந்த மாதிரி அசிங்கத்துக்கும் தான் அந்த குழந்தைகளே கிடைக்குது. நல்லவங்களுக்கு இந்த மாதிரி பல விதத்தில் கடவுள் சோதிக்க தான் செய்கிறோம். பாதிக்கப்படுறது அந்த குழந்தை தான். இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த அஃபர் வச்சுக்கிறதே இங்கே நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இங்கே பாதி பேர் கேட்டால் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்துட்டோன்னு சொல்கிறேன். ஃபாரின்லேருந்து நிறைய கலாச்சாரத்தை இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்திட்டு இருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஃபாரின்லேயே நிறைய கண்ட்ரி கட்டுக்கோப்பான ஒரு கண்ட்ரிலாம் இருக்குது. ஃபாரின்லேயே இந்த மாதிரி அஃபர் வச்சா போட்டு தள்ளுற குரூப் அங்கே இருக்குது. ஏதோ நீங்கள் ஃபாரின் கல்ச்சரை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி டிவோர்ஸ் பண்ணுறான், நான் டிவோர்ஸ் பண்ணால் என்ன, சின்ன சின்ன பிரச்சனைக்கு டிவோர்ஸ், எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறோன்னா கொஞ்சமாக புரிஞ்சுக்கிங்க, கொஞ்சமாக புரிதல் தன்மையோடு இருந்துருங்க. எனக்கு அவருக்கும் செட் ஆகலை டிவோர்ஸு. மொத்தத்தில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்யாணம் முடிச்சவங்ககிட்டையும் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் டெய்லி சண்டை போடாத நாட்கள் கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க லைஃப்பை கொண்டு போகிறது தான் இங்கே ஒன்று. இல்லை இந்த 2வது படம் எடுக்கிறானுங்களே, இப்போ சினிமா படமும் அந்த மாதிரி தான். ஏதோ இந்த டிவோர்ஸும் அஃபர் வச்சுக்கிறதும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. அதை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ண விடாதீங்க தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி வேறு ஒன்று. அதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் சைக்கோ கூட வாழ்ந்தால் டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இங்கே நிறைய பேர் சைக்கோ கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பீங்க. பட் சைக்கோ கூட வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு சைக்கோ பிஹேவியரையும், அடிக்கிறவனையும், துன்புறுத்துறவனையும், சிகரெட்டில் சூடு வைக்கிறவனையும், அவனுக்கூடலாம் வாழ முடியாது. அதுக்காக நான் இங்கே ஆதரவு கொடுக்கல, டிவோர்ஸே உன பண்ணாத அப்படின்னு சொல்ல வரல. சின்னதாக பிரச்சனை நடந்தால் பேசி தீர்த்துக்குங்க, புரிதலோட வாழுங்க. அந்த சகிப்புத்தன்மை கொஞ்சமாவது அங்கே இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டு நான் உடனே எனக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், டிவோர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு சில இடத்துல எங்கே சகிச்சுட்டு வாழணுமோ அங்கே சகிச்சுக்கிட்டு தான் வாழணும். எங்கே அன்பை பகிரணுமோ அங்கே பகிர்ந்து தான் வாழணும். புரிதல் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை போட்டாலும் அந்த புரிதல் இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் போகும்.